ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் கேண்டில் ஸ்டிக்ஸ் கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 3 வீடியோ. ஆக்சுவலி என்னால் ஏன் கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலன்னா, நானாக போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு பர்சனல் ரீசன்னால் என்னால் சென்னை வர முடியல. ஸோ அதனால் வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ வரும். இன்றைக்கி கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோடைய பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நிறையவே பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த கேண்டிலுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் கரெக்டாக ஒரு கேண்டலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு புல்லிஷ் மார்பஸு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறத நான் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பேரிஷ் கேண்டலை ஒரு ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு புல்லிஷ் மார்பஸு எப்படி கேண்டில் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேண்டில் ஓப்பன் இந்த இடத்துல போட்டுருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டோட ஓப்பன் இந்த இடம், க்ளோஸ் எந்த இடம், இந்த இடம், ரைட்டா? இந்த ரெண்டு ஏரியா தான். ஆனால் மார்க்கெட் ஹையையும் ரீச் பண்ணியிருக்கு, அதே சமயம் மார்க்கெட் லோவுக்கும் போயிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் விக் அப்படிங்கிறது எதுக்காக போகுது அப்படின்னா, போயிட்டு வந்த வழித்தடம் அப்படின்னு சொன்னேன். அப்போது மார்க்கெட் நான் க்ரீன் கலரில் நான் மென்ஷன் பண்ணேன், ஒரு மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகுது, நான் ஒரு டாட்டர் வச்சுருக்கேன், நல்லா தெரியும் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, லோக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. லோக்கு ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ லோக்கு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் எகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர்னால் மார்க்கெட் ஹையை ரீச் பண்ணுது, கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போது ஒரு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஓப்பன் ஆகி லோக்கு மேலே போயிட்டு ஹைக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வேணாலும் கிரியேட் ஆகலாம். அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம், அதாவது க்ளோஸ் ஆன பிளேஸ்லன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணலாம், மேலே போயிட்டு திருப்பி கீழே க்ளோஸ் ஆகும். அடுத்த கேண்டில் மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் ஆகலாம். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில், கரெக்டாக? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அதே ஜேர்னலில் பேரிஷ் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஏன்னா புல்லிஷ் கேண்டில் நான் 2 வீடியோவில் சொல்லிட்டேன், ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி தான் ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 2 வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இப்போது ஒரு பேரிஷ் கேண்டில் எப்படி ஃபார்மேஷன் கொடுக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ நான் அதே மாதிரி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, லைன் வச்சுக்கிறேன், ஹை, ஓப்பன் ஏரியா, அண்ட் தென் க்ளோஸ் ஏரியா அண்ட் லோ ஏரியா. ஸோ இப்போ கேண்டில் எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் பாயிண்ட்டை நான் டாட்டர் வச்சு குறிச்சிக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நெக்ஸ்ட் அங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைக்கு போகுது, எகைன் அப்படி என்ன பண்ணுது, செல்லிங் ப்ரெஷர்னால் கீழே லோக்கு வருது, லோக்கு எகைன் என்ன பண்ணுது, மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ விக்குங்கிறது நான் காலடி எடுத்து வைக்கும் போது என் கால் அச்சுப்படுதுல, அதுதான் மார்க்கெட் ட்ராவல் பண்ணியிருக்குங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல காமிக்குது. அதாவது ஓப்பன், ஓகேவா, ஹை, லோ, க்ளோஸ். ஒரு மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி தான் கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அகைன் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னா, டவுன் ட்ரெண்டை பேஸ் பண்ணினா ஒரு கேண்டலுமே என்ன ஆகும், கீழே விழும். ஒரு கேண்டலுமே டவுன் ட்ரெண்டை பேஸாக வச்சுன்னா கீழே விழும். ஒரு டவுன் ட்ரெண்ட் கேண்டில் இப்படி தான் கிரியேட் ஆகும். ஒரு பேரிஷ் கேண்டில் என்ன ஆகும், இந்த மெத்தடில் தான் கிரியேட் ஆகும். எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கேண்டில் இப்படி தான் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் ஒரு கேண்டில் ரியாக்ட் ஆகுது. இப்போது நான் ஒரு கேண்டிலையுமே வரைஞ்சி அதோட ப்ரைஸ் ஆக்ஷனை நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். என்ன டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கேண்டில், அதாவது மார்பஸு கேண்டில்ஸாக, அதாவது புல்லிஷ் கேண்டில், மார்க்கெட் மேலே போகிற கேண்டில்ஸாக வரைஞ்சிருக்கேன். அதாவது என்ன வரைஞ்சிருக்கேன், ஒரு புல்லிஷ் கேண்டலாக மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ மார்க்கெட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. எகைன் என்ன பண்ணியிருக்கு, லாஸ்ட்டாக ஒரு பேரிஷ் கேண்டல் வந்துருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் கேண்டல் ஓப்பன் கீழே, ஓகேவா, க்ளோஸு மேலே,
நெக்ஸ்ட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கேயே ஓப்பன் ஆகுது, என்ன ஆகுது மேலே க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆன இடத்துலயே ஓப்பன் ஆகுது, எகைன் மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா ஹையை டாமினேட், ஒரு கேண்டலோட ஹையையும் டாமினேட் பண்ணி 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 அடுத்த ஹையர் ஹை வச்சே தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலே போகுது. ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதே விஷயம் தான் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா. எகைன் இந்த புல் கேண்டல் வந்தோடனே இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள், ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன், மேலே க்ளோஸு, என்ன இருக்குது ஹை வரைக்கும் போயிருக்கு. திருப்பி மார்க்கெட் ஓப்பன், நெக்ஸ்ட் மார்க்கெட். இப்போ நான் ஒவ்வொரு ஏரியாவையும் நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னா தெளிவாக போட்டுக்கப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்டமில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது, ஹை வரைக்கும் போயிடுச்சு, போயிட்டு என்ன ஆகுது கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி ஒரு அப்டன். எகைன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகி டேரெக்டாக போயிடுச்சு, டேரெக்டாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல விக் இல்லை, அதனால நான் வந்து கீழே போகிறதில்ல. ஸோ விக் அப்படிங்கிறது இல்லை. இந்த கேண்டலுக்கான விக்குனா கீழே வந்தது. எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போகுது. ஸோ மேலே போயிட்டு ஸ்டாப் ஆனோடனே திருப்பி அடுத்த கேண்டல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி என்ன ஆகுது கீழே வந்துருக்கு. ஷார்ட்டாக தெரியுதா, விக்கு வந்துருக்கு. எகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. எகைன் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கேயே ஓப்பன் ஆகுது. எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வருது, விக்கு வைக்குது. எகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா க்ளீனாக ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை கொடுத்து மேலே போயிட்டு இருக்கு. லோ லோ லோ. ஸோ தெளிவாக என்ன பண்ணுது, ஸ்விங் லோஸை வச்சு தான் அழகாக போகுது. நெக்ஸ்ட் ஒரு பியர் கேண்டல் வருது. ஒரு பியர் கேண்டல் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துலயே மார்க்கெட் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி சடனாக என்ன ஆகுது, கீழே வருது. கேண்டலோடைய லோ இதுதான். கேண்டலோடைய லோவை என்ன பண்ணுது, டாமினேட் பண்ணுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நம்மளுடைய அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரோட லோவும் சேர்த்து வச்சு பிரேக் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு மார்க்கெட் செல் ஆக போகுது. ஏன்னா ஒரு கேண்டலே ஸ்ட்ரக்சரோட பிரேக் தெளிவாக காமிக்குது. பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமே நம்ம டீமுக்கு தெரியும் மார்க்கெட் எங்கே போக போகுது, கீழே தான் வர போகுது. அப்போ இந்த கேண்டலோடைய ஹையை எடுக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, செல் ஆக சான்சஸ் இருக்கு. வி கேன் பிளேஸ் த செல் ஆர்டர். ஸோ இந்த இடத்துல செல் போடுவோம். அப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரும். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் என்ன ஆகும், மூவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பையிங் கேண்டல், ஒரு பையிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு பையிங் கேண்டல், ஒரு புல்லிஷ் கேண்டல் அப்படின்னா லோ இஸ் வெரி ப்ரியாரிட்டி. லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னதான் அப் ட்ரெண்டை நோக்கி தான் போவோம். எப்போ லோவை பிரேக் பண்ணிச்சோ, ரெட் கேண்டலோட ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னதான். ஸோ செல் கேண்டலோட ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா செல்லு தான். அப்போது செல் கேண்டலோட ஹை, இப்போ இங்கேயும் ஒரு செல் கேண்டல் வந்துருக்குன்னா கேண்டலோட ஹையை உடைக்க வைக்கும் மார்க்கெட் என்னன்னா செல்லு தான். அடுத்த செல் கேண்டல் வந்துச்சுன்னா ஹையை உடைக்க வைக்கும் மார்க்கெட் என்னன்னா செல்லு தான். ஹையை உடைக்க வைக்கும் செல்லு தான். ஒரு மார்க்கெட்டோட மொமெண்டமை கரெக்டாக ட்ராக் பண்ணணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட்டோட மொமெண்டமை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கேண்டலுக்கு எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் முடிஞ்ச அளவுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிங்கிள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், டபுள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ வேணும் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருது, எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பேன். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேருக்கு நம்ம இருக்கிறது தெரியும். இதோட முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய தேஜினிஸோடைய ஃப்ரீ கோர்சஸில் யாரும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 days உங்கள் கூட ரெகுலராக டெய்லி கிளாஸஸில் டெய்லி அப்டேட்ஸோட நம்ம டீம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களை ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் ஆக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஒரு நல்ல டீசெண்டான கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தேஜினிஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. எனிவே அண்ட் டீடைல் பை. See you all.